உண்மையிலேயே வசந்த்லாம் வேற லெவல்ன்னு தான் சொல்லணும். அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே கோவத்தோட வந்து போனா வீட்டுக்கு அஞ்சலி போயிருக்கா. ஏன்னா, இப்போ வந்து போனா நம்ம கார்த்திக் இதே கோயில்ல தான் இருந்திருக்காரு. ஆனா, அதே சமயம் வந்து போனா இலக்கியா இருந்துட்டு அலர்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே இந்த அஞ்சலிக்கு பயங்கரமா வந்து போனா காண்டாயிட்டு இருக்கு. அடுத்ததா என்ன செஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா வீட்டுக்கு போய் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்து உடைக்க ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா, வீட்ல வந்து போனா மத்தவங்க யாரையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது அஞ்சலியோட அப்பாவுலருந்து அந்த மாரி வந்து போனா நம்ம லட்சுமி அதே மாரி வந்து போனா நம்ம இலக்கியாவோட தம்பி வசந்த் இவங்க யாரையுமே வந்து போனா ஏன் ஒரு சின்ன நகத்துல வந்து போனா கூட கீற முடியாது. அந்த அளவுக்கு வந்து போனா இப்போ வந்து ஒரு புரொடெக்ஷன்ல அவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலியால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா பொருட்களை எடுத்து உடைக்கலாம்ல. அதுக்கு வந்து போனா யாரும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போடல அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து போட்டு உடைச்சிட்டு இருக்கா. அதே மாதிரி நம்ம இலக்கியா கிட்ட வந்து போனா இப்போ வசந்த் வந்து ஒரு விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்ல போறாங்க. இந்த அஞ்சலியோட பரம ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். அஞ்சலியோட அடுத்த பிளான்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து போனா இப்போ மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு அடுத்தடுத்து என்னென்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, ஈஸியா வந்து போயினா அதை மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கார்த்திகோட வாழ்க்கையை காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் வந்து போயினா அஞ்சலியை திருத்தணும், இன்னொரு பக்கம் வந்து போயினா இப்போ இந்த இடத்த வாங்கி நம்ம இலக்கியாவை வந்து போயினா இப்போ தான் கூடயே தக்க தக்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வேலைகள் வந்து போயினா இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது வசந்த் இருந்துட்டு இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி அஞ்சலி வந்து போயினா சுத்தமா சரியில்லைக்கா, அவங்கள வந்து போயினா நீங்க திருத்தணும்னு சொல்லிட்டு வந்து நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. டேய் வசந்த் என்னடாச்சு, எதுக்காகடா வந்து போயினா இவ்வளோ நீ கோவத்தோட சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இல்லக்கா அஞ்சலி வந்து போயினா சுத்தமா சரியில்லை, அவ இப்போ என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரிஞ்சா நீங்களே வந்து போயினா கண்டிப்பா இப்போ வந்து அஞ்சலி அடிச்சே கொண்டுருவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவளோட பிளான் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வசந்த் சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கௌதம் மாமா கிட்ட வந்து போனா அஞ்சலி இருந்துட்டு சைன் வாங்கினாலாமே, அதாவது சொத்து பத்திரத்துல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, ஆமா அதெல்லாம் வந்து போனா கார்த்திக் வந்து அப்போ நான் பேசாம இருக்கிறப்போ வந்து போனா வாங்கினது. அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து போனா அந்த விஷயம்லாம் தெரிஞ்சு கண்டிப்பா வந்து போனா அதெல்லாம் அந்த பத்திரம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லக்கா அந்த பத்திரம் வந்து போனா எஸ்எஸ்கே கிட்ட தான் இருக்கான். இப்போ அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்து அதாவது வாங்கிட்டு வந்து இவங்க கையெழுத்து வாங்க போறது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் மாமாவை வந்து போனா கடத்தி கொண்டு வந்து அவங்கள கையெழுத்து போட வச்சு மொத்த சொத்தையும் வந்து போனா அவங்க பேருக்கு மாத்திக்கிறதா இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் எஸ்எஸ்கே கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்பவே தெனாவட்டா வந்து பேசிக்கிட்டு இருந்தா. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதுக்காக தான் வந்து போனா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம இவங்க அதாவது இலக்கியா இருந்துட்டு, "டேய் வசந்த் நீ எதுவும் கவலைப்படாத. நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். முதல்ல இந்த விஷயத்த பத்தி உன் மாமா கிட்ட சொல்லி, கடைசியில வந்து போனா இப்போ இந்த அஞ்சலி என்ன பண்ண போறான்னு மட்டும் பாரு. அஞ்சலிய எப்படியாச்சும் வந்து போனா நம்ம திருத்தியே ஆகணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து போனா இப்போ நம்ம இலக்கியா வந்து இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.